guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு பெரிய கனவு இருக்குங்க. அது என்னன்னா சொந்தமா ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி சொந்தமான வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்றதாங்க அந்த ஆசை. ஆனா அது மட்டும் போதாது. ஒரு நல்ல அமைதியான இடத்துல அதே நேரத்துல ஹைலி ரீசேல் வேல்யூ இருக்கிற இடத்த வந்து வாங்கி போடணும் அல்லது அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்றதாங்க அந்த ஆசை. அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் காமிக்க போறேன், அதாவது லே அவுட். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட் பேரு தான் அகஸ்தியா. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க பிளாட்டாவும் வாங்கிக்கலாம், வீடாவும் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நாம 3 BHK எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனவனே வழக்கம் போல நீங்க ஹால தான் பாப்பீங்க. அதை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடம். அது பக்கத்துல பார்த்தா உங்க குட்டியோண்டு ஸ்பேஸ்ல ஒரு படிக்கட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியமான ஸ்பேசியஸ்ல வந்து கட்டியிருக்காங்க. கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினு எல்லாம் வச்சு துணி துவைக்கிறதுக்கான ஒரு இடத்த தான் இந்த ஒரு ஸ்பேஸை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இன்னொரு டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி காய வச்சுக்கிறது அல்லது வேற ஏதோ யூஸ்க்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் இருக்குது. இந்த ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஹால் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு 80% வந்து இந்த ரூமே வந்து ஃபில் பண்ணுறது. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரூம் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்ரூம் பார்க்கலாம், அட்டாச்டு பாத்ரூம். இப்போ நீங்க படிக்கட்டு எப்படி ஏறி மேல வந்தீங்கன்னா 2 ரூம் வந்து நீங்க பார்க்கலாம். ரூம் நம்பர் 1 அப்புறம் ரூம் நம்பர் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால்கனி. இப்போ ரூம்ல ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸா வந்து இருக்கும். இதுக்கு அட்டாச்சாவே உங்களுக்கு வந்து பாத்ரூம் இருக்கு. அடுத்து 2வது ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரூமை விட கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. அதுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. ஸோ 2 ரூம்லயும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பால்கனி மாதிரி நல்ல ரொம்ப ஸ்பேசியஸா வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் செட்டப் பண்ணிக்கலாம். மேல நீங்க சோலார் பேனல் போடுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், கார்டன் அமைக்கிறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து மேல போறதுக்கான இடம். மேலே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அது மேலே நீங்கள் டேங்க் வச்சுக்கலாம். இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா பாகலூரில் இருக்குது. ஸோ பாகலூர்லேருந்து உங்களுக்கு ஒசூர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் வரும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகலூர்லேருந்து சர்ஜாபுரம் வந்து பார்த்தா ஒரு மெயின் சிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 9 கிலோமீட்டர் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகலூர்லேருந்து பேரிக்கைக்கு 12 கிலோமீட்டர். பாகலூர் டு மாலூர் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாகலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேஸ், சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகலூரை பொறுத்த வரைக்கும் growth ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா STRR, அதாவது சேட்டலைட் ரிங் ரோடு நம்ம பாகலூரை சுற்றி போய்கிட்டு இருக்குங்க. இது ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஒசூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டிராஃபிக் வந்து இதுவே கட்டுப்படுத்தும். ஸோ இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்குங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். இந்த சேட்டலைட் ரிங் ரோடு ஆல்மோஸ்ட் வந்து 60% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இட்ஸ் ஆன் கோயிங் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாம பாகலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 80 feet அவுட்டர் ரிங் ரோடு, பாகலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து வர இருக்கு. அதுக்கான ப்ராஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கல்லை நட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் அது போதாதுன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸும் இந்த ஏரியா சுற்றி வர இருக்கிறதுனால growth ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதுக்கு பாகலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரைம் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ரிப்போர்ட் ஆகிறதுனால இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அமைதியான பிளேஸுங்க. பிளேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிளாட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடலாங்க. அதாவது நம்ம லேஅவுட் டீட்டெயில்ஸ். நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் வீடாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு கிடைக்குங்க. பில்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 lakh. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 BHK. இந்த லேண்ட் டோட்டல் பில்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1200 கட்டி கொடுக்குறாங்க. இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 59.9 lakh.
ஸோ மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாங்க பண்ற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்த முறை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நம்ம பூமி சேனல் ஸ்டாலின். தேங்க்யூ guys. Bye. See you.